ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் போல் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. மில்க்கு முட்டை எதுவுமே இல்லை. சரி வாங்கிட்டு வந்து ஸ்டாக் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி போடலான்னு சொல்லிட்டு பால் காய் வச்சேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் வீட் பிக்ஸ் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். தம்பியும் பாப்பாவும் வீட் பிக்ஸ் கேட்டாங்க. சரி அவங்களுக்கு வீட் பிக்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து காலையில் மட்டும் ஸ்கிப் பண்ண போகிறோம். லஞ்சு வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் வந்து செஞ்சேன். முட்டை போட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பரோட்டா மாதிரி டேஸ்ட்டு வரும். அதனால் முட்டை குழம்புக்கு இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சால்ட்டு போட்டுட்டு முட்டை மாவை எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் முட்டை கிரேவிக்காக மசாலா வந்து வதக்கிட்டு இருந்தேன். இதை வந்து அரைச்சி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பச்சை மிளகா 2 வரமிளகா ரெண்டுமே வந்து கொஞ்சம் காரம் வந்து ஸ்பைசஸ் லெவல் கம்மியாக தான் இருக்கும். கலருக்காக தான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து போட்டேன். இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிடணும். கொரகொரப்பாக இல்லாமல் நைஸாக அரைச்சிட்டு நல்ல தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுக்கணும். இது வந்து திக்காகிறதுக்காக நான் வந்து பொட்டுக்கல்லையும் 1 ஸ்பூன் வந்து அரிசி வந்து அரிசி வந்து ஆட் பண்ணியிருந்தேன் மசாலாவில். அதை போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து திக்காக இருக்கும். எவ்வளோ நாளையும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னாலும் திக்காக இருக்கும். சப்பாத்தி வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வந்து இன்றைக்கி தேய்க்க போகிறேன். எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கலாங்க. ஒரு 2-3 மட்டும் தேய்ச்சி எடுத்துட்டு மீதி வந்து நார்மலாக எப்பயுமே போடுற மாதிரி வந்து சப்பாத்தி ரவுண்டாக போட்டு எடுத்துட்டேன். வீடியோக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்தேன். ஏன்னா இது வந்து நல்லாயிருக்கும், நல்லா லேயராக இருக்கும். ஆனால் அது வரைக்கும் எனக்கு பொறுமை கிடையாது. ஒரு 2-3 மட்டும் போட்டுட்டு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து சப்பாத்தியில் கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாராவது வந்து ட்ரை பண்ணுங்கள். மைதா வந்து ஹெல்த்தி இல்லை தான் தெரியும். எப்போயாவது வந்து செஞ்சு சாப்பிட்லாம்.